2 அரசர்கள் சண்டை போட்டார்கள். தோற்று போனவரை கொல்ல வேண்டிய அரசர் சொன்னார், உன்னை கொல்லாமல் விடுகிறேன், எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அவளை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவள் சொல்லுகிறாள், ஒவ்வொரு பெண்ணும் தன் ஆழ் மனதில் என்ன நினைக்கிறாள் என்ற உண்மையினை நீ எனக்கு கண்டுபிடித்து சொல்லிவிட்டால் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறேன் என்று சொன்னான் அந்த அரசர். உடனே இந்த தோற்று போன அரசர் எல்லா இடங்களிலும் தேடினார். கடைசியாக அவருக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது, ஒரு சூனியக்கார கிழவி ஒருவி இருக்கிறாள், அவளுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் என்று ஒரு தகவல் கிடைக்கிறது. அந்த சூனியக்கார கிழவி இடத்துல போய் இந்த அரசர் கேட்கிறார், ஒவ்வொரு பெண்ணும் ஆழ்மனதில் என்ன நினைக்கிறாள்? அவள் சொல்லுகிறாள், நான் பதில் சொல்லிவிடுவேன், ஆனால் ஒரு சிக்கல், இதை சொல்லுவதால் உனக்கு லாபம், நீ விடுதலை அடைவாய், அவனுக்கு திருமணமாகும், இதெல்லாம் நடக்கும், எனக்கு என்ன பிரயோஜனம்? அவசரத்தில் சொல்லுகிறாள், நீ என்ன கேட்கிறாயோ தருகிறேன். அவள் சொன்னாள், ஒவ்வொரு பெண்ணும் தன் ஆழ்மனதில் என்ன நினைக்கிறாள் தெரியுமா? தன் சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுகளையும் தானே எடுக்க வேண்டும் என்று பெண் ஆசைப்படுகிறாள். தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை இன்னொருவர் எடுப்பதை பெண் விரும்பவில்லை, தானே முடிவெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். இதுதான் ஆழ்மனதில் பெண் நினைக்கிற நினைப்பு என்கிறாள் சூனியக்கார கிழவி. அதை இந்த ராஜா போய் அடுத்த அரசர்கிட்ட சொல்ல, அந்த அரசர் இந்த காதலி கிட்ட சொல்ல, அவள் மாலையும் போட்டு கல்யாணமும் முடிச்சுட்டான். இவனை விடுதலை பண்ண உடனே இவன் நேரா சூரியக்கார கிழவிட்டு கேட்டான், நீ சொன்னபடியே உண்மை நடந்து போச்சு, அதுதான் பதில் என்று ஒப்புக்கொண்டு விட்டார்கள். நீ என்ன வேணும்னு கேட்கிறியே, கேளு தர்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கும். ஒரு வினாடி அதிர்ச்சி அடைந்தாலும் கூட அவன் சொல்றான், சரி சரி, நான் கொடுத்த வாக்க மீற முடியாது, எப்போது திருமணம்? நாளை காலை 10 மணிக்கு மாலையோடு வா. மாலையோடு வந்தான். ஒரு இளம் பெண் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாள், தேவதை போல ஒரு இளம் பெண் உட்கார்ந்து இருக்கிறாள். இங்கே இருந்த கிழவி எங்கே என்று கேட்கிறார். நான் தான். நீ ஒரு பயங்கரமான கிழவியாக, சூனியக்கார கிழவியாக இருந்தாயே, என்னால் எப்படி வேண்டுமானாலும் இருக்க முடியும். உனக்கு ஒரு போட்டி, இப்போது உன்னோடு வெளியில் வருகிற போதெல்லாம் இப்படி இளமையான தேவதையாக நான் வருவதாக இருந்தால், தனியாக இருக்கிற இடத்திலெல்லாம் சூனியக்கார கிழவியாக இருந்து கழுத்தை அறுப்பேன். நீ வெளியில் வருகிற போது சூனியக்கார கிழவியாக வருவதற்கு என்னை அனுமதித்து விட்டால், உன்னோடு அந்தரங்கமாக இருக்கிற போது இளம் பெண்ணாக தேவதையாக இருப்பேன். நீ எப்படி நான் இருக்க வேண்டும் என்று பதில் சொல். அந்த இளைஞன் ஒரு வினாடி யோசிக்காமல் சொன்னான், இது உன் பிரச்சனை, முடிவெடுக்க வேண்டியது உன்னுடைய வேலை, நீ என்ன முடிவெடுக்கிறாயோ நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த தேவதை சொன்னாள், எப்போது என்னிடத்தில் விட்டுவிட்டாயோ இனி எல்லா க்ஷணத்திலும் நான் தேவதையாக இருப்பது என்று தீர்மானித்து விட்டேன் என்று அவள் தீர்மானிக்கிறாள். ஒரு பெண் தானே முடிவெடுக்கிற அதிகாரத்தை பெறுகிற போது தேவதையாக்குகிறாள். முடிவு அவள் மீது திணிக்கப்படுகிற போது சூனியக்கார கிழவியாகிறாள். இந்த வீடுகளில் சூனியக்கார கிழவிகள் நிரம்பி இருப்பதற்கான காரணம் என்ன என்பது புரிகிறதா?